அது எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இவங்க நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பாங்களா, என் கூட கம்பேட்டபிளாக இருப்பாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மையிலே இது ஒரு $1 million கொஸ்டினில். கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்டர்வியூ ப்ராசஸ் கிடையாது. ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம ஆன்சர் வாங்குறதுக்கு ஸ்மால் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் தான் ரியல் பர்சனாலிட்டி லீக் ஆகும். 3 சிம்பிள் விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், யாரை ப்ளேம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. கேஷுவலாக கேளுங்க, உங்கள் லாஸ்ட் ஜாப் எப்படி இருந்துச்சு, ஆர் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு அவங்க பாஸ்ட்டை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறாங்களான்னு பாருங்க. கம்பேர் பண்ணுங்க. இதே இது இல்ல அங்க சில இஷ்யூஸ் இருந்துச்சு, நான் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், பட் அதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு ஓனர்ஷிப் எடுக்கிறாங்களா இல்லையா? இதுதான் அவங்க கான்ஃப்ளிக்ட்ல எப்படி பிஹேவ் பண்ண போறாங்கன்னு நமக்கு சொல்லும். எல்லாத்துக்கும் மற்றவங்கள ப்ளேம் பண்றவங்க மேரேஜுக்கு அப்புறம் டெஃபினட்டா உங்களை ப்ளேம் பண்ண தான் போறாங்க. செகண்ட், ஸ்மால் டிசப்பாயிண்ட்ஸ்ல எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. வேலை போறது, ஹெல்த் இஷ்யூ, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னு இன்னும் எக்கச்சக்கமா பார்க்க வேண்டியது இருக்கு. ஃப்ரஸ்ட்ரேஷன் நார்மல் தான். 2 நிமிஷம் கழிச்சு அடாப்ட் பண்றாங்களா, அது ஃபுல் டே அதை கேரி பண்ணிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 3வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறது. சிலர்கிட்ட பேசினா ஏதோ ட்ரெயின் ஆன மாதிரி இருக்கும், ஏதோ பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும், நம்மளா இல்லாத மாதிரி இருக்கும். கான்வர்சேஷன் முடிஞ்சது நீங்க உங்ககிட்ட கேளுங்க, என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணப்பட்டுச்சா, நான் ரிலாக்ஸ்டா இருக்கேனா இல்ல ஆங்ஷியஸா இருக்கேனான்னு உங்க பாடி போய் சொல்லாது. இந்த 3ம் ஃபர்ஸ்ட் ஃபியூ கான்வர்சேஷன்ஸ்லயே நமக்கு விசிபிள் ஆயிரும். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மேல நிக்குது, நான் அந்த பக்கம் போலாமா வெளியில வரலாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.